தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் 2 ஏக்கரில் சமாதி கட்டி படுத்துக்கொள்ளும் திராவிட திருடர்கள் சமாதியை நான் உடைப்பேன், கட்டாயமாக உடைப்பேன் என சவால் விட்ட அண்ணன் சீமான் அவர்கள். அந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. 2 ஏக்கர் எடுத்து கடற்கரை தானே இவர்களுக்கு எப்படி கல்லறையானது? யாரிடத்தில் இந்த கேள்வி எழுந்தது? எப்படி எல்லா மாநில முதலமைச்சர் இப்படிதான் கடற்கரை போய் ஆக்கிரமிச்சு படுத்து கிடக்குறானா? இப்படித்தானா? 2 ஏக்கர் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமா என்னங்க? 6 அடி 7 அடி தானங்க. எதுக்கு 2 ஏக்கர்? பள்ளிக்கூடங்கள் சமாதியாக இருக்கிறது, சுடுகாடா இருக்கிறது, சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கிறது. நீங்கள் எழுதி வைங்கள், ஒரு நாள் உங்கள் மகன் இந்த சமாதியை தரமட்டமாக தகர்க்கல, நீ பார்த்துக்கிட்டே இரு. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு தமிழனுடைய சமாதி எதுவுமே இல்லை. இவங்க மாத்திரம்தான் முதல்வராக இருந்தாங்களா? ஐயா காமராஜர் முதல்வராக இருந்தார், அவருடைய சமாதியாக இல்லை. முதல்வராக இருக்கவங்க சமாதி தான் அங்கே வைக்கணும்னு சொல்லுதாங்களா? அப்போ ஐயா காமராஜர் முதல்வராக இருந்தார், அவர் சமாதியாக இல்லை. அப்போ இவங்களை பொறுத்தளவு அடுத்த அந்த திராவிட கைக்கூலி திராவிட திருடர்கள் தான் அங்கே படுக்கணும். தமிழை எவனும் இருந்துடக்கூடாது. தமிழை எவனும் அரசியலில் மேலே வந்துட்டோம்னா ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவனை சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ பிரித்து அவனை வம்பாக்கிடணும். இதுதான் அந்த திராவிட கைக்கூலிகளோட வேலையே. அதில் நம்ம தமிழர்களும் ஒரு சில பேர் மாமா மச்சாமல் இருந்துக்கிட்டு தமிழனுக்கு எதிராகவே வேலை பார்க்காங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் மக்களே. திராவிடம் அவன் இனத்தை, அதாவது அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், பிற மொழி இனத்தை அவன் கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம தமிழ் மக்கள் தான் ஒற்றுமை இல்லாமல் சாதி சண்டை மத சண்டைன்னு போட்டுக்கிட்டு நாசமாக போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு எங்கேயுமே இல்லை, ஐயா காமராஜருக்கு எங்கேயுமே இல்லை. அதாவது நாட்டு மக்களுக்காக உண்மையாக பாடுபட்ட தலைவனோட சமாதி எங்கேயுமே கிடையாது. எவன் பிறகு தின்னானா கலாட தின்னானா அவனோட சமாதி தான் எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னு நான் சீமானோட சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நீ புரிஞ்சு இனிமேல் நியாயமாக தமிழர்களுடைய வரலாறு வளரணும்னா யாருக்கு வாக்களிக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் தமிழ் மக்களே, தமிழ் நெஞ்சங்களே.